वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयम् प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम् अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्। நேற்றுக்கு வரையில நம்ம இந்த விஷயத்தை பார்த்திருந்தோம். மியூட்ல வச்சுக்கலாம். நேற்றுக்கு நம்ம கடைசி என்ன விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த சாப்தி பாவனா அப்படிங்கிறது லோகத்துல அபிப்பிராய விசேஷா அப்படின்னு பார்த்தோம். அதாவது கஷ்டன புருஷா அந்யம் பிரேரயதி, யஹ பிரேரயதி சஹ பிரயோஜகः, யஹ பிரவர்த்ததே சஹ பிரயோஜ்யः। तर्हि लोके प्रयोजकनिष्ठः व्यापार विशेषः एव शाब्दी भावना इति निरूपितम्। परन्तु वेदः न पुरुषनिर्मितः, पुरुषाभावात् वेदवाक्ये तत्रापि विशिष्य लिङ्घटितवाक्ये या प्रेरणा प्रतीयते सा प्रेरणा न पुरुषस्य कस्यचित् अभिप्राय विशेषः किन्तु शब्दनिष्ठः कश्चन धर्मः इति ह्यः निरूपितम्। லோகத்துல இந்த பிரேரணா அப்படிங்கிறது பிரயோஜக புருஷனிடத்துல இருக்கக்கூடியதான அபிப்பிராய விசேஷா. வேதத்தை பொறுத்தவரையில வேத வாக்கியத்திலிருந்து நமக்கு இந்த பிரேரணா அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் கூட வேத வாக்கியமானது ஒரு புருஷனால ஒரு மனிதனால சொல்லப்பட்டது இல்லைங்கிறதுனால அங்கு இருக்கக்கூடிய அந்த பிரேரணா ந புருஷ அபிப்பிராய விசேஷா அப்படின்னு சொன்னோம். சப்தத்திலேயே இருக்கக்கூடியதான தர்மஹா, அதனாலதான் அதற்கு சாப்தி பாவனான்னு பெயர். அதையும் பார்த்தோம். இப்போ இந்த வேதஹா ந புருஷ நிர்மிதா அப்பௌருஷேயா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம் இல்லையா? அதுல என்ன பிரமாணம் இருக்கு? வேதஹா அபௌருஷேயா அப்படிங்கிறதுல ஏதாவது பிரமாணம் இருக்கணும் இல்லையா அப்படின்னு கேட்டா பிரமாணத்தை காமிக்கிறார் இந்த இடத்துல. வேதஹா अपौरुषेयः அப்படிங்கிற விஷயத்துல பிரமாணம் கிம் இத்துக்தே அனுமானம் பிரமா. அனுமானம் தான் இங்கே பிரமாணமா இருக்கு. அந்த அனுமானத்தை சொல்லக்கூடியதான வார்த்திக ஸ்லோகத்தை இப்போ கிரந்தகாரர் காமிக்கிறார். நஹி வேதஹா புருஷ நிர்மிதா வேதஸ்யாத்யயனம் சர்வம் குருவத்யயன பூர்வகம் வேதாத்யயன சாமான்யாத் அதுனாத்யயனம் யதா. अस्मिन् श्लोके अनुमानं प्रदर्शितमस्ति. कथम्? आदौ पक्षनिर्देशः। वेदस्य अध्ययनम् इति पदेन पक्षनिर्देशः। समग्रः सर्वकालीन वेदाध्ययनं पक्षः। सर्वकालीन इत्युक्ते भूतकालीन अध्ययनं वा अस्तु, भाविकालीन अध्ययनं वा अस्तु, वर्तमानकालीन अध्ययनं वा अस्तु, एतत् सर्वम् अध्ययनं पक्षः। वेदस्याध्ययनं सर्वम्। तर्हि प्रथमपादेन पक्षनिर्देशः कृतः। अनन्तरं साध्यं निर्दिश्यते गुरुवध्ययनपूर्वकम्। तत्र किं साध्यते?
சர்வம் வேதாத்தியனம் பக்ஷீகிருத்ய குருவத்தியன பூர்வகத்துவம் சாத்தியதே கேன ஹேதுனா வேதாத்தியன சாமான்யாத் வேதாத்தியனத்வாத் இத்யர்த்தः तर्हि वेदाध्ययनत्वं हेतुः दृष्टान्तम् अधुनाध्ययनं यथा अधुनाध्ययनं तत्र दृष्टान्तः भवति प्रसिद्धस्थले अस्माभिः प्रदर्श्यते पर्वतो वह्निमान् धूमात् यथा महानसम् इति उच्यते तत्र पर्वतः पक्षः वह्निमत्वं साध्यते धूमः हेतुः दृष्टान्तः भवति महानसम् तद्वदेव अत्रापि वेदाध्ययनं सर्वं पक्षः गुरुवध्ययनपूर्वकत्वं साध्यं वेदाध्ययनत्वं हेतुः दृष्टान्तः भवति अधुनाध्ययनम् இந்த ஸ்லோகத்தினால வேத அபௌருஷேயத்துவத்தை நிரூபிக்க கூடியதான அனுமான பிரமாணத்தை காண்பிக்கிறார் கிரந்தகாரர். எப்படி வேதாத்தியனம் சர்வம் அப்படிங்கிற முதல் பாதத்தினால அனுமானத்துல நாம எப்படி காமிப்போம், முதல்ல ஒரு பட்சத்தை காமிப்போம், அதுக்கப்புறம் அங்க சாத்தியம் என்னன்னு சொல்லுவோம், அதே மாதிரி அங்க ஹேது என்னதுன்னு காமிப்போம், ஒரு திருஷ்டாந்தத்தை காமிப்போம். இப்படித்தான் நாம சொல்லிட்டு இருக்கோம். பிரசித்தமா நம்ம பாக்குற இடம் பர்வதா வன்னிமான் தூமாத் அப்படின்னு சொல்லும் பொழுது पर्वतः पक्षः वह्निः तत्र साध्यते हेतुः धूमः दृष्टान्तः महानसம் சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. இந்த இடத்துல ஹேத்து என்னது, வேதாத்தியனத்துவம், வேதாத்தியன சாமான்யாத்துன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, சாமானிய பதத்தினால அந்த தர்மத்தை எடுத்துக்கிறோம் வேதாத்தியனத்துவம். இப்ப நாமளே பார்க்கலாம். இங்க திருஷ்டாந்தம் என்னது, அதுனாத்தியனம்னு கொடுத்திருக்காரு. அதுனாத்தியனம்னா என்னது, வர்த்தமான காலத்துல இருக்கக்கூடியதான வேதாத்தியனம்னு அர்த்தம். இந்த வர்த்தமான காலத்துல இருக்கக்கூடியதான வேதாத்தியனத்துல குருவத்தியன பூர்வகத்துவம் இருக்கா இல்லையா? குருவத்தியன பூர்வகத்துவம்னா என்னது, ஒரு குரு சொல்லி கொடுக்க இன்னொருத்தன் சிஷ்யன் படிக்கிறான் இல்லையா, குருமுக உச்சாரண அத்தியனம்னு அர்த்தம். இதைத்தானே பார்த்துட்டு இருக்கோம். அதுனாத்தியனத்துல, அதுனாதீன வர்த்தமான காலீன அத்தியனத்துல நாம என்ன பார்க்கிறோம், குருவத்தீன பூர்வகத்துவம் பார்க்கிறோமா இல்லையா? திருஷ்டாந்தத்துல இந்த குருவத்தீன பூர்வத்தை பார்க்கிறோம். அங்க ஹேத்து இருக்கா அப்படின்னு பார்க்கிறோம். என்ன ஹேத்து சொன்னோம், அத்தியனத்வாத் இல்லையா, வேதாத்தியனத்வாத்னு சொன்னோம். வேதாத்தியனத்துவம் ஹேத்து, அந்த ஹேத்து இருக்கா திருஷ்டாந்தத்துல? அதுனாध्ययने हेतुः वेदाध्ययनत्व रूप हेतुः अस्ति वा न वा इति प्रश्नः. तत्र साध्यं किं, वेदाध्ययनं साध्यं गुरुवध्ययन पूर्वकत्वं, गुरुवध्ययनं साध्यं तदपि अस्ति. दृष्टान्ते நம்ம அனுமானத்துல அப்படின்னு சொல்லிட்டு போம் இல்லையா, மகானசத்துல தூமஹா இருக்கு, ஹேதுஹு இருக்கு. அதே மாதிரி அங்க சாத்தியமாக இருக்கக்கூடியதான வன்னியும் இருக்கு. அதனால வன்னிய சாதிக்கையில இந்த தூமஹா ஹேதுஹு சத்ஹேதுஹுன்னு நம்ம முடிவு பண்றோம். தத்வதேவா அத்ராபி ஹேதுஹு வேதாத்தியனத்துவ ரூப ஹேதுஹு திருஷ்டாந்தே அதுனாத்தியனே அஸ்தி. तत्र साध्यमपि अस्ति. साध्यं किम् अस्ति, गुरुवध्ययनत्वं तदपि अस्ति. तर्हि अयं हेतुः सद्धेतुः. अनेन किं सिद्धं भवति इत्युक्ते वेदाध्ययनं सर्वं गुरुवध्ययनपूर्वकम् इति सिद्धं भवति. वेदाध्ययनं सर्वं गुरुवध्ययनपूर्वम् इति सिद्ध्यति. நமக்கு பர்வதோ வன்னிமான் தூமாத் அப்படிங்கிற இடத்துல சத்தேத்துன்னு தெரிஞ்சாச்சுன்னா அடுத்தது அனுமதி எந்த மாதிரியான அனுமதி ஏற்படும்? அனுமதி எந்த மாதிரியான அனுமதி ஏற்படும்? பர்வத்தஹ
அனுபவத்வாத் அப்படிங்கிறதுலாம் அனுமான பிரயோகம். அந்த அனுமானம் வந்ததுக்கு அப்புறம் சத்தேதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு அனுமிதி வரும், ஞானம் வரும். பர்வதः வன்னிமான் इति ज्ञानं भवति. तद्वत् प्रकृतस्थले अपि वेदाध्ययनत्वरूपहेतुः सद्धेतुः इति ज्ञातं चेत् अनन्तरं परामर्शानन्तरम् अनुमितिर्भवति. सर्वं वेदाध्ययनं गुरुवर्धेन पूर्वम् इति भवति ज्ञानम्. तेन किं ज्ञातम् इत्युक्ते अनुमान प्रमाणेन सर्वमपि वेदाध्ययनं गुरुवध्येन पूर्वकं वर्तते इति ज्ञातम्. இதுவரையில் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா? இந்த அனுமான பிரமாணத்தினால நமக்கு என்ன ஞானம் உண்டாச்சுன்னு கேட்டா, எல்லா வேதாத்தியனமும் அர்த்தம் பூதகாலீன, வர்த்தமான காலீன, பவிஷ்யத் காலீனன்னு மொத்தமா சேர்த்து எல்லா வேதாத்தியனமும் குருவத்தியன பூர்வமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம். சரி, அதனால என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்டா, ஒருவேளை நம்ம இப்படி ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போம். ஈஸ்வரன் தான் இந்த வேதத்தை கொடுத்தார், எழுதி கொடுத்தார், அவர் தான் முதல்ல இந்த வேதத்தை எழுதினார் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ என்ன ஆயிடும் தெரியுமா? சர்வம் வேதாத்தியனம் குருவத்தியன பூர்வகம்ங்கிற சித்திக்காது. நமக்கு இந்த சத்தேத்து வச்சுட்டு நாம அனுமானம் பண்ணினோம் இல்லையா, சர்வம் வேதாத்தியனம் குருவத்தியன பூர்வகம் சொல்லிட்டோம். ஒருவேளை இந்த ஈஸ்வரன் இதை எழுதி கொடுத்தார் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறதா இருந்தால் என்ன ஆயிடும்? சர்வம் வேதாத்தியனம்னு சித்திக்காது. நமக்கும் இது சித்திச்சிருக்கு, சர்வம் வேதாத்தியனம் குருவத்தியன பூர்வகம். அதனால நமக்கு என்ன தெரிகிறது? நமக்கு முன்னாடி படிச்சவாள் ஆகட்டும், அவர்களுக்கு முன்னாடி படிச்சவர்கள் ஆகட்டும், இப்படி கடைசி வரையில போயிட்டு, கடைசின்னு ஒண்ணு கிடையாது. எப்படி போனாலும் மறுபடியும் இப்ப நமக்கு தெரிஞ்சவர், கடைசியா தெரிஞ்சவர் ஈஸ்வரன் வச்சுப்போமே, அவரும் கூட அவரு யாரோ ஒரு வாத்தியார்கிட்ட தெரிஞ்சுட்டார், அந்த வாத்தியாருக்கும் இன்னொரு வாத்தியார் சொல்லி கொடுத்தார். இப்படியேதான் போயிட்டே இருக்கும். ஒரு இடத்துல இது முடியாது. இப்படி முடியலைங்கிறதுனால நமக்கு என்ன தெரியறது? இந்த இந்த வேதத்தை ஒருத்தர் எழுதினார் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சிந்திக்கிறது இல்லையா? மற்ற தார்சனிகாலாம் எப்படி சொல்லிட்டு இருக்கா? ஈஸ்வரன் எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா கிடையாது. ஈஸ்வரனுக்கு யாரோ சொல்லி வச்சார். அப்ப அவருக்கு ஈஸ்வரனுக்கு யாரோ சொல்லி வச்சாரோ, குரு யாரோ, அவருக்கும் இன்னொருத்தர் யாரோ சொல்லி வச்சார். அப்ப எல்லாருக்குமே வேதமானது குருவின் மூலமாகத்தான் வருகிறது. ஏன்னா வேதாத்தியனம் சர்வம் குருவத்தியன பூர்வகம்னு நாம இந்த அனுமானத்தை வச்சுட்டு சாதிச்சாச்சு, நிரூபிச்சாச்சு. அப்போ இந்த அனுமானம் நமக்கு எங்க உதவுறது அப்படின்னு கேட்டால், வேதஹா அபௌருஷேயா அப்படிங்கிறத சாதிக்கிறதுக்கு இந்த அனுமானம் உதவியாக இருக்கு. இப்ப எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கா இந்த விஷயம்? ஏதாவது சம்சயம் இருக்கா இல்ல? ஒருத்தர் எழுதினது கூட குருவத்தியன பூர்வகமா இருக்க முடியுமல்ல? எழுதினது குருவத்தியன பூர்வகமா இருக்கலாம். இப்போ எழுதினது அப்படின்னு சொன்னா நான் எந்த மாதிரி எழுதினது? முதல்ல வேதகான்னு ஒண்ணு இருக்கவே இல்லை, ஈஸ்வரன் உட்கார்ந்து புதுசா எழுதினார் அப்படி கிடையாதுன்னு. அதாவது உன்னுடைய கேள்வி அப்படின்னு கேட்டா, அவர் வேதாத்தியனம் பண்ணிருக்காரு ஒரு குரு கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் அவர் வேதத்தை எழுதினார். எதுக்காக? மற்றவர்களுக்கு அது புஸ்தகமா இருக்கட்டுமேன்னு. இந்த மாதிரி நம்ம சமீப காலத்தை பார்த்திருக்கோம். சுக்ல யஜுர்வேதத்துல புஸ்தகம் கிடையாதான். இது கேள்விப்பட்டதுண்டா? அம்பத்தூர்ல பரசுராம சாஸ்திரிகள்னு இந்த ரொம்ப வயசானவர், அவர் தன் கைப்பட எழுதினார் வேதத்தை. கைப்பட எழுதினார்னா சொந்தமா அவர் வேதத்தை எழுதல, அவருடைய வாத்தியா கிட்ட படிச்சுட்டு எழுதினார். இப்போ நாம சொல்றது அந்த மாதிரி எழுதுறது இல்ல. புதுசா ஈஸ்வரன், இப்போ நெய்யாயிக்கால கேட்டா என்ன சொல்றான்? ஈஸ்வரன் தான் வேதத்தை எழுதினார், ரச்சயிதா. எப்படி ஒரு கவிதையை புதுசா போல
கர்த்தாங்கிற அர்த்தத்துல சொல்றார். அந்த மாதிரி இங்க வராது. எப்படி வராதுன்னா இந்த அனுமானத்தால நமக்கு சித்தி ஆறுது. இப்ப புரிஞ்சது இல்லையா? எழுதினார்னு சொன்னா சும்மா அடுத்த வாழ்க்கை புஸ்தகம் இருக்கட்டுமே அப்படிங்கிற எண்ணத்துல எழுதிக்கலாம். அவரா யோசிச்சு இந்த வாக்கியத்தை இப்படி எழுதினார் அப்படிங்கிறது கிடையாது. அப்படி ஒருவேளை வச்சுக்கிறதா இருந்தா இந்த வேதகா எதை சொல்லி கொடுக்கறது? தர்மத்தை தானே சொல்லி கொடுக்கறது. இப்ப ஈஸ்வரன் புதுசா எழுதினார்னா அதுக்கு முன்னாடி காலத்துல தர்மத்தை சொல்றதுக்கு எது இருந்தது? ஈஸ்வரன் புதுசா எழுதினார் வேதத்தை அப்படின்னு சொன்னா ஈஸ்வரனுக்கு முந்தின காலத்துல தர்மத்தை சொல்றதுக்கு எது இருந்தது? எதுவும் இல்லை. அப்படின்னு ஆயிடும் இல்லையா? அதனாலதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் கேட்டா, யாரா இருந்தாலும் அவருடைய குருவுடைய இடத்திலிருந்து தெரிஞ்சுட்டா இப்படின்னு இந்த அனுமானத்தை வச்சிருந்து நாம புரிஞ்சுக்கிறோம். இதனால நமக்கு என்ன தெரியறது? வேதா அப்பௌருஷேய புருஷ நிர்மிதா நாஸ்தின்னு தெரியறது. வேதாத்தியனம் சர்வம் குருவத்தியன பூர்வகம் வேதாத்தியன சாமான்யாத் அதுனாத்தியனம் யதா. ஒவ்வொரு பாதமும் ஒவ்வொரு அம்சத்தை அனுமானத்துல சொல்லி கொடுக்கறதா இருக்குங்கிறது நல்லா மனசை வாங்கிக்கணும். இத்தியாதினா வேத அபௌருஷேயத்வஸ்ய சாதிதத்வாத் இத்தியாதினா அனுமானேன கிஞ்ச யஹ் கல்பஹ கல்பபூர்வஹ இதி ஞாயேன சம்சாரஸ்ய அநாதித்வாத் ஈஸ்வரஸ்ய ச சர்வஜ்ஞத்வாத் ஈஸ்வரஹ கதகல்பீயம் வேதம் அஸ்மின் கல்பே ஸ்மிருத்வா உபதிஷதி இத்யேதாவதா ஏவ உபபத்தௌ பிரமாணாந்தரேண அர்த்தம் உபலப்ய ரசிதத்வ கல்பனா அனுபபத்தேஷ்ச. அஸ்மின் மீமாம்சா சாஸ்திரே அயம் சித்தாந்தः வர்த்தते. அதுனா லோகः யதா திருஷ்யते ததைவ சர்வதா பவதி. ததைவ இत्युक्ते ந கதாப்யனீதிருஷம் ஜகத். மீமாம்சா சாஸ்திரத்துல இப்படி ஒரு சித்தாந்தத்தை வச்சுட்டு இருக்கா. இந்த மகா பிரளயம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. அவாந்தர பிரளயம் உண்டு, மகா பிரளயம் கிடையாது. அதாவது மொத்தம் உலகமும் நாசம் ஆயிடுத்து, ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலை அப்படிங்கறது ஒத்துக்கிறதே இல்லை. இப்போ உலகமானது எப்படி இருக்கோ இதுல மாற்றம் ஏற்படலாம், ஆனா உலகமே இல்லைங்கிறது இல்லை. இப்போ நாம எப்படி உலகத்தை பார்க்கிறோமோ இத போல உலகம் அந்த சம்சாரமானது போயிட்டே இருக்கும். ந கதாபி அனீதிருஷம் ஜெக. இப்ப இருக்கிறது போல எப்படி இல்லவே இல்லை, அதாவது உலகமே இல்லை அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு ஒரு சித்தாந்தத்தை கொண்டிருக்கா. இது புரிஞ்சுதான்? நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அவாந்தர பிரளயம் மகா பிரளயம் வந்தா மொத்தம் போயிடும், அணு கொண்டு போயிடும், மறுபடியும் முதல்ல இருந்து சிருஷ்டி ஆகும், இப்படியோ சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அப்படி இல்லை. அப்படி இந்த மீமாம்சகால் ஒத்துக்கிறது இல்லை. அவாந்தர பிரளயத்தை ஒத்துக்கிறா, மொத்தமா உலகம் போயிடுத்துங்கிறத ஒத்துக்கிறதே கிடையாது. கண்டிப்பா இந்த உலகம் இருந்துட்டேதான் இருக்கு. ஏன்னா நமக்கு அனுபவத்துல அப்படித்தானே இருக்கு. இப்போ நாம அனுபவிக்கிறோம் உலகம் இருக்குன்னு. இது இல்லாத ஒரு நிலை யோசிச்சு பார்க்க முடியுமா? யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அதனால இந்த சம்சாரமானது இருந்துட்டேதான் இருக்கு, உலகமானது இருந்துட்டேதான் இருக்கு. அப்போ எதை ஒத்துக்கிறான்னு சொன்னோம்? அவாந்தர பிரளயத்தை ஒத்துக்கிறா, அதாவது கல்பத்தை ஒத்துக்கிறா. ஒரு கல்பம் முடிஞ்சிருக்கு, அடுத்த கல்பம் ஆரம்பிக்கிறது, அதை ஒத்துக்கிறார். அப்போ என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா, ஈஸ்வரஹா பஷ்யந்து அஸ்மின் கல்பே பிராயஷः சர்வேபி நஷ்டாः வேதः अपि விஸ்மிருதः ததானீம் ஈஸ்வரः சர்வஜ்ஞः கிம் கரோதி கதகல்பீயம் வேதம் ஸ்மிருத்வா உபதிஷத். ஈஸ்வரன் என்ன பண்றார்? அவர் புதுசா எழுதல, மற்ற தர்ஷனக்காரால் சொல்றா இல்லையா, ஈஸ்வரன் புதுசா வேதத்தை எழுதினார் அப்படின்னு. புராணங்கள்லயும் கூட நமக்கு அங்கங்க தெரியறது. அது எழுதினார்னு கணக்கு இல்ல, அவர் என்ன பண்ணினார் கணக்கு அப்படின்னு கேட்டா,
ஒரு கல்பம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுகல்பம் ஆரம்பிக்கும் பொழுது எல்லாருக்கும் இந்த வேதம் நஷ்டமாயிருக்கும். நஷ்டம்னா அவளுடைய புத்தியில வேதம் இருக்காது. அப்போ எல்லாரும் இந்த தர்மத்தை கடைபிடிக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல ஈஸ்வரன் அந்த அவரு சர்வஜ்ஞா இல்லையா, அந்த சர்வஜ்ஞனா இருக்கிறதுனால போன கல்பத்துல இருந்ததான அதே வேதத்தை ஸ்மிருத்வா, புரியுது இல்லையா? ராகவன் இந்த கேள்வி கேட்க போறியா ராகவன்? வீட்டு போட்டுன்னே இருக்கேன், மறுபடியும் அதுல இருந்து வந்துட்டே இருக்கு வெளியில, அதனால கேக்குறேன். கேள்விதான் கேட்க போறேன். அதுதான் ईश्वरः अपि अत्र सर्वज्ञः इति वक्तुं शक्यते खलु शास्त्रे? என்ன கேள்வி? ईश्वरः अपि सर्वज्ञः नास्ति इति सम्यक् सम्यक् भवता उक्तं शास्त्रे ईश्वर मया पूर्वम् उक्तं, परन्तु ग्रन्थे तथा अस्ति इति अधुना उच्यते, परन्तु तथा नास्ति। ईश्वरः सर्वज्ञः कोऽपि नास्ति इति अस्मिन् शास्त्रे उच्यते। कोऽपि नास्ति, पूर्वं मया यदुक्तं तदेव सम्यक् अस्ति। अधुना अस्मिन् ग्रन्थे अस्ति इति कृत्वा मया तथा प्रतिपादनं कर्तव्यम् आपतितम्। मीमांसा शास्त्रानुसारेण सर्वज्ञः कोऽपि नास्ति। அப்போ எதுக்காக இங்க சொல்றா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இந்த நியாய சாஸ்திரத்துல ஈஸ்வரன் சர்வஜன், அவர் வேதத்தை இயற்றினார் அப்படின்னு சொல்றா இல்லையா? அவா பட்சத்துல இருந்துட்டு நீங்க சர்வஜன் ஈஸ்வரர் சொல்லுங்கோ. ஆனா அவர் வேதத்தை ஸ்மரிச்சுண்டு சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னா போதுமே. உங்களுக்கு என்ன வேணும்? இந்த அடுத்த கல்பத்துல வேதம் எப்படி கிடைச்சதுன்னு உங்களுக்கு வேணும், அதுக்கு பதில் வேணும். அதுக்கு சர்வஜனாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன், அதாவது உங்களுடைய மதத்துல ஈஸ்வரன் சர்வஜன்கிற அந்த நையாயிக்கா ஒத்துக்கிறா இல்லையா, அந்த மதத்திலேயே இருந்துட்டு பதில் சொல்றான். சர்வஜன்னு நீங்க ஒத்துக்கிறீங்க இல்லையா, அந்த சர்வஜனாக இருக்கக்கூடியதான ஈஸ்வரன் வேதத்தை ஸ்மரிச்சு சொல்லி கொடுக்கிறார், உபதேசம் பண்றார் அப்படின்னு சொன்னாலே போதுமே. உங்களுக்கு கதகல்பிய வேதமானது மறுபடியும் கிடைச்சிடுமே. அதை விட்டுட்டு நீங்க ஈஸ்வரன் தான் எழுதி கொடுக்கிறார், அதாவது புதுசா தயாரிக்கிறார்னு ஏன் அது வரையில ஒத்துக்க வேண்டியிருக்கு? இப்ப புரிஞ்சுடுதா? அவனுக்கு புரிஞ்சிருக்காது. இப்படின்னு யாரு சொல்லி கொடுக்கா? மீமாம்சகால் நையாயிகால பார்த்து சொல்லி கொடுக்குறான். நீங்க ஏன் அது வரையில ஒத்துக்கிறேன்? உங்களுக்கு தேவை என்னது? வேதகா இந்த கல்பத்துல எப்படி கிடைச்சதுன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே. சர்வஜ்ஞா ஈஸ்வரஹா கதகல்பீயம் வேதம் ஸ்மிருத்வா உபதிஷதி தாவதா ஏவ உபபத்யதே அபேட்சிதம். அதः ஈஸ்வரேன வேதः ரச்சிதः இதி பர்யந்தம் கல்பனா மாஸ்து, கல்பனா ந உச்சிதா அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார் பரமம். யஹ் கல்பஹ ச கல்பபூர்வஹ இதி ஞாயேன இத்யுக்தே சர்வதா நாசः सर्वांशेन नाशः लोकस्य इति न। यः कल्पः सः कल्पपूर्वः, पूर्वमपि एवमेव जगत् आसीत्। यः कल्पः स कल्पपूर्वः इति न्यायेन संसारस्य अनादित्वात् ईश्वरस्य च सर्वज्ञत्वात्, ईश्वरः सर्वज्ञः इति नैयायिकमतं स्वीकृत्य अत्र उच्यते तावदेव। ईश्वरस्य च सर्वज्ञत्वात् ईश्वरः गतकल्पीयं वेदम् अस्मिन् कल्पे स्मृत्वा उपदिशति इत्येतावता एव उपपत्तौ। அதாவது இப்படி சொல்வதனாலேயே நமக்கு வேண்டியதான விஷயம் கிடைச்சிடுறது. இப்படி சொல்றதுனால என்ன? எப்படி சொல்றதுனால? வேதத்தை ஸ்மரிச்சுண்டு நமக்கு உபதேசம் பண்றார் இப்படின்னு ஒத்துக்கிறதுனாலேயே நமக்கு அபேட்சமான விஷயம் கிடைச்சிடுறது. ஏவம் உபபத்தோ பிரமாணாந்தரேன அர்த்தம் உபலப்ய, அதாவது ஈஸ்வரன் வேதத்தை எழுதுறார் அப்படின்னு சொன்னா அவருக்கு எப்படி தெரிஞ்சது? உதாரணத்துக்கு அக்னிஹோத்திரன் ஜுஹையா சொர்க்ககாமகான்னு அவர் எழுதுறாருன்னு வச்சுப்போம். அக்னிஹோத்திர ஹோமமானது ஸ்வர்க்கத்துக்கு சாதனம்னு அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். இப்ப அவர் எழுதிக்க புதுசா எழுதிக்கார்.
அவருக்கு எப்படி தெரிஞ்சது? அக்னிஹோத்திர ஹோமஹா சொர்க்கத்துக்கு சாதனம் எப்படி தெரிஞ்சது? எந்த பிரமாணத்தை வச்சுன்னு அவர் தெரிஞ்சுட்டார்? இப்போ என்ன கேட்டேன்னு நான் சொல்லுவேன். அக்னிஹோத்திர ஹோமஹா சொர்க்கத்துக்கு சாதனம் என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டா நான் உடனே சொல்லுவேன், ஸ்ருதிதாம்பா பிரமாணம் நான் சொல்லுவேன். இப்போ ஈஸ்வரன் கிட்ட யாரா இப்படி கேட்கிறா, நீங்க எழுதிருக்கேலே அக்னிஹோத்திர ஹோமஹா சொர்க்கத்துக்கு சாதனம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுல என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டா ஈஸ்வரன் சொல்லுவாரா? ஸ்ருதிதாம்பா பிரமாணம் சொல்லுவாரா? சொல்ல முடியாது. ஏன்னா அவர் தானே இப்ப வேதத்தை எழுதுறாருன்னு சொல்லிட்டு இருக்க நீங்க. அவரே புதுசா எழுதுறார், இதுக்கு பிரமாணம் ஸ்ருதி அப்படின்னு சொல்ல முடியுமா அவரால? அப்போ அவர் எழுதுறதுக்கு என்ன பிரமாணம், அவர் எழுத அந்த விஷயத்துக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? அதைத்தான் கேக்குறா. பிரமாணாந்தரேன அர்த்தம் உபலபிய அக்னிஹோத்ராதி கர்ம உபலபிய ரச்சிதத்துவம் வாக்கிய ரச்சனா இருக்கே, இந்த ரச்சிதத்துவ கல்பனா அனுபபத்தேஷ்ட இப்படி கல்பனை பண்றதும் ஒத்துக்கிறபடியாக இல்லை. இதுவரையில் நமக்கு என்ன சித்தமாச்சு? வேதா ந புருஷ நிர்மிதா ந ஈஸ்வர நிர்மிதா நாஸ்தின்னு சொன்னாலே போதும். மத்த யாரையும் அது பண்ணதா சொல்லவே முடியாது இல்லையா? கண்டிப்பா ஒரு மனுஷனால பண்ண முடியாது, சாமானிய மனுஷனால பண்ண முடியாது. பண்றதா இருந்தால் ஈஸ்வரனாலதான் பண்ண முடியும். ஆனா அதுவே இல்லைன்னு நாம இப்போ அனுமான பிரமாணத்தினால நிரூபிச்சுட்டோம். அப்போ என்ன ஆச்சு? வேதா ந புருஷ நிர்மிதா அப்படின்னு முடிவாயிடுச்சு. ததச்ச புருஷாபாவாத் சப்தனிஷ்டா ஏவ சா சா இत्युक्ते का अस्ति? ततश्च पुरुषाभावात् वेदे शब्दनिष्ठा एव सा शाब्दी भावना अतएव शाब्दी भावना इति व्यपदिशन्ति. அதனாலதான் अतएव इत्युक्ते शब्दनिष्ठत्वादेव शब्दवृत्तित्वादेव शाब्दी भावना इति व्यपदिशन्ति एवं व्यपदेशं कुर्वन्ति व्यवहारं कुर्वन्ति. मध्ये अयं विषयः अर्थसंग्रहे न भवति, अयं तु अत्रैव विद्यमानः विषयः. इतः परं पुनः अर्थसंग्रहे निरूपितः एव विषयः. सा च शाब्दी भावना अंशत्रयम् अपेक्षते. कथं? साध्यं साधनम् इति कर्तव्यतां चेति शाब्दी भावनायाः आकांक्षात्रयं वर्तते. वस्तुतः शाब्दी भावनायाः नास्ति, अस्माकमेव अस्ति, परन्तु तत्र आरोप्यते. என்னென்னது? சாத்தியம் சாதனம் இதி கர்த்தவ்யதா அப்படிங்கிறதான 3 விதமான ஆகாங்ஷைகள். தத்ர சாத்தியாகாங்ஷாயாம் शाब्दी भावनायाः साध्याकांक्षायां वक्ष्यमाण अंशत्रयोपेता आर्थी भावना साध्यत्वेन संबध्यते. अस्मिन् ग्रन्थे आर्थी भावना अग्रे निरूप्यते, न अधुनैव. अतएव किं ग्रन्थकारः किं वदति? शाब्दी भावनायाः साध्याकांक्षायां वक्ष्यमाण, இதுக்கப்புறம் சொல்ல போகின்ற அதுவும் எப்பேற்பட்ட அம்சத்ரய விசிஷ்ட 3 அம்சங்களுடன் கூடிய ஆர்த்தி பாவனா சாத்தியத்வேன சம்பத்தியதே. சாத்தியத்வேன அன்வயதி. சாப்தி பாவனாவினுடைய சாத்தியாகாங்ஷையில் அம்சத்ரயங்களுடன் கூடிய ஆர்த்தி பாவனா சாத்தியமாக அன்வயிக்கிறது. அங்கேயும் அம்சத்ரயங்கள் இதேதான், சாத்தியம் சாதனம் இதி கர்த்தவ்யதா. अत्र किं कारणम्? आर्थी भावनायाः एव शाब्दी भावनायाः साध्याकांक्षायाम् अन्वयः इत्यत्र किं कारणम्? இல்லையா? கேள்வி வரும் இல்லையா? शाब्दी भावनाவினுடைய சாத்தியாகாங்ஷையில் அம்சத்திரிய விசிஷ்டமான ஆர்த்தி பாவனா சாத்தியமாக அன்வயிக்கிறது அப்படின்னா ஏன் அதுதான் அன்வயிக்கணுமா? மற்றதெல்லாம் அன்வயிக்க கூடாதா
அக்னிஹோத்திரன் ஜுஹியாத் சொர்க்க காமஹா அப்படிங்கிறது சொர்க்கா இருக்கு, அக்னிஹோத்திர ஹோமஹா இருக்கு, ஆர்த்தி பாவனாவும் அந்த வாக்கியத்துல தெரிகிறது. இப்படி பல பதார்த்தங்கள் இருக்கும் பொழுது ஏன் ஆர்த்தி பாவனா தான் சாத்தியமாக அன்வைக்கிறது அப்படின்னு கேட்டா அதற்கு காரணம் சொல்ற. ஏக பிரத்யய கம்யத்வேன சமான அபிதான ஸ்ருதேஹே. அபிதானம் அப்படின்னா சொல்லுவது, அதாவது சாப்தி பாவனாவையும் ஆர்த்தி பாவனாவையும் சொல்லுகின்ற பதம் ஒன்று, பிரத்யயா ஒன்று. அப்போ ஏக அபிதான ஸ்ருதி, அபிதானம் சொல்லக்கூடிய சப்தம் சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்ருதி தான் சப்தா. ஏக அபிதான ஸ்ருதி. என்ன ஸ்ருதி இருக்கு தெரியுமா? இங்க அம்சம் புரிஞ்சிருக்கா? அக்னிஹோத்திரன் ஜுஹோதி ஜுஹுயாத் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த ஜுஹுயாத்துல விதி பிரத்யா இருக்கு இல்லையா, அந்த விதி பிரத்யத்துல இருந்து தான் ரெண்டுமே தெரியறது. சாப்தி பாவனாவையும் அந்த பிரத்யத்துல இருந்து தான் தெரியறது, ஆர்த்தி பாவனாவையும் அதே பிரத்யத்துல இருந்து தானே தெரியறது. அப்போ ரெண்டுத்துக்கும் ஏக பிரத்யய கம்யத்துவம் இருக்கா இல்லையா? நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடம் காமிக்கிறேன். புஷ்பவந்தௌ அப்படின்னு ஒரு சப்தா. என்ன சப்தா? புஷ்பவந்தௌ. இந்த புஷ்பவந்த சப்தத்துக்கு ரெண்டு பேர் அர்த்தா. இது வித்தியாசமான சப்தா. ஒரே பதத்துக்கு ரெண்டு பேர் அர்த்தா. யாரு ரெண்டு பேரு? சூரியன், சந்திரன். இப்போ இந்த ரெண்டு பேருக்கும் சொல்றதுக்கு அபிதானம் பண்ணக்கூடிய சப்தா ஒண்ணு, சரிதானே? அப்போ இந்த ரெண்டு பேருத்துக்கும், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஏக பத கம்யத்துவம் அப்படிங்கிற தர்மம் வருமா வராதா? ஏக பத கம்யத்துவம் அப்படிங்கிற அர்த்தம் ஏக பத அபிதானத்துவம் கூட சொல்லலாம். அபிதானத்துவம் தான் சொல்லுதானே. ஏகபத போத்தியத்துவம் எங்க இருக்கு? இந்த ஏகபத போத்தியத்துவம் எங்க இருக்கு? சூரியன் இடத்துலயும் சந்திரன் இடத்துலயும் இருக்கு. ரெண்டு பேர்கிட்ட இருக்கு ஏகபத போத்தியத்துவம். இது நல்லா புரிஞ்சிருக்கு இல்லையா? அத போல ஏக பிரத்யய கம்யத்துவம் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த ஜுகுயாத்துங்கிற இடத்துல அந்த பிரத்யத்தினால சாப்தி பாவனாவையும் பாவனாவும் சொல்லப்படுறது, ஆர்த்தி பாவனாவும் சொல்லப்படுறது. அப்போ சாப்தி பாவனாவுக்கும் ஆர்த்தி பாவனாவுக்கும் ஏக பிரத்யய கம்யத்துவம் அப்படிங்கிற தர்ம வருமா வராதா? अस्ति किल? यथा पुष्पवंत शब्देन सूर्यः चन्द्रश्च बोध्यते, अतः एकपदगम्यत्वम् उभयोः यथा अस्ति, तथैव एकप्रत्ययगम्यत्वं जुहुयादित्यत्र विधिप्रत्यये विधिलिङ् प्रत्ययेन शाब्दी भावनापि उच्यते आर्थी भावनापि उच्यते इति कृत्वा एकप्रत्ययगम्यत्वम् उभयोः अस्ति। तथा च तत्र प्रत्ययेन बोध्यमान शाब्दी भावनायाः साध्याकांक्षायाम् आदौ कस्य पदार्थस्य उपस्थितिर्भवति? आर्थी भावनायाः एव। तत्र किं कारणम् इति पृष्टे किं वक्तव्यम्? एक प्रत्ययगम्यत्वात् इति कारणं वक्तुं शक्यते किल? तर्हि एक प्रत्ययगम्यत्वात् शाब्दी भावनायाः साध्याकांक्षायाम् आर्थी भावना एव साध्यत्वेन अन्वेति। तदेव उच्यते अत्र। पश्यतु, साध्यत्वेन सम्बध्यते। कुतः? एक प्रत्ययगम्यत्वेन समान अभिधान श्रुतेः इति उत्तरम्। एतदुपरि कश्चन प्रश्नः। पश्यन्तु, एक प्रत्ययगम्यत्वम् उभयोः अस्ति इति भवता उक्तं, सम्यक्। तथैव संख्यायाः अपि अस्ति एक प्रत्ययगम्यत्वम्। जुहुयात् அப்படிங்கிற பதத்துல
விதிலிங் பிரத்யத்தினால சாப்தி பாவனாவும் தெரியறது, ஆர்த்தி பாவனாவும் தெரியறது. அதே போலவே அங்க சங்கியாவும் தெரியறதா இல்லையா? ஜுகுயாத் அப்படின்னு சொன்னா கர்த்தா ஒருத்தனா பல பேரா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? ஒருத்தன் தான் சொல்லுவோம். ஒருத்தன் தான் சொல்லுவான். எப்படி தெரிஞ்சது ஒருத்தன் தான் அப்படின்னு? இந்த ஏகத்துவம் தெரியறது. அந்த பிரத்யத்தினால ஏகவசனம் சங்கியா சொல்லப்படுறது, ஏகத்துவ சங்கியா சொல்லப்படுறது. அப்போ தேனைவ பிரத்யேன சங்கியாபி போத்தியதே ததிஹி ஏக பிரத்யய கம்யத்துவம் சாப்தி பாவனாயாः वर्तते, आर्थी भावनायाः अपि वर्तते, संख्यायाः अपि अस्ति. त्रिषु अपि एक प्रत्यय गम्यत्वम् इति धर्मः वर्तते. तर्हि किमर्थं शाब्दी भावनायाः साध्याकाङ्क्षायाम् आर्थी भावनायाः एव साध्यत्वेन अन्वयः, संख्यायाः अपि अस्तु इति प्रश्नः. கேள்வி புரியுதா எல்லாத்துக்கும்? அது ஏக பதஸ்ருதினால போயிடும் இல்லையா? அதாவது இல்ல இல்ல இல்ல, ஏக பிரத்யேக கம்யத்துவம் தான் இருக்கு. ஏக பத கம்யத்துவம் சொன்னா தாத்வர்த்தத்துக்கும் வந்துடும். சரி, ஓகே. பிரத்யேகத்தினாலதான் நமக்கு சங்கியா தெரியறது. பட்டு அப்படிங்கிறது தான். இந்த தீ அப்படிங்கிறது சேராத வரையில அந்த பட்டன கிரியாவை பண்றவங்க எத்தனை பேருன்னு நமக்கு தெரியவே தெரியாது. பட்ட தீ அப்படின்னு சேர்ந்தால் தீ சேரும் பொழுது ஒருத்தன்னு தெரிகிறது. இதே தகான் சேரும் பொழுது ரெண்டு பேரும் தெரிகிறது. அப்போ பிரத்யேகம் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சங்கியா தெரிகிறது இல்லையா? அப்போ சங்கியா அப்படிங்கிறது அந்த பிரத்யேக கம்யமா தான் இருக்கு. இப்போ கேள்வி புரிஞ்சுட்டு இல்லையா எல்லாருக்கும்? இந்த பிரத்யேகத்தினால சங்கியாவும் தெரிகிறது. அப்போ ஏக பிரத்யேக கம்யத்துவங்கிற தர்மமானது மூன்றுத்திலையும் இருக்கு. எந்த மூன்றுத்துல இருக்கு? சாப்தி பாவனா, ஆர்த்தி பாவனா, சங்கியா. அப்போ சங்கியாவானது சாப்தி பாவனாவினுடைய சாத்தியாகாங்கையில சாத்தியமாக அன்வயிக்கட்டுமே அப்படின்னு கேள்வியை நான் வாசிக்கிறேன். யத்யபி சங்கியாதீனாமபி ஏக பிரத்யேகம்யத்துவம் சமானம். அதாவது சங்கியாவிற்கும் ஏக பிரத்யேகம்யத்துவங்கிற தர்மஹா பொதுவானதாக இருந்தாலும் ததாபி இருந்த போதிலும் அயோக்கியத்வாத் சங்கியாவிற்கு சாத்தியமாக அன்வயிக்கின்றதான யோக்கியதையானது இல்லைங்கிறதுனால ந தேஷாம் பாவ்யத்வேன அன்பயா, அவைகளுக்குன்னு சொன்னா அந்த சங்கியாவோட வேற இதெல்லாம் ஏக பிரத்யேகத்தினால தெரிகிறதோ அவைகளுக்கு எல்லாத்துக்கும் ந பாவ்யத்வேன அன்பயா அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் சாப்தி பாவனாவினுடைய கரணாகாங்காயாம் லிங்காதி ஞானம் கரணத்வேன சம்பத்தியதே. லிங் ஞானமானது கரணமாக சேருகிறது. தஸ்ய கரணத்துவம் ந பாவனோத்பாதகத்வேன சன்னிகர்ஷஸ்ய இவ ரூபாதி ஞானே சன்னிகர்ஷாத் பிராக் ரூபஜானஸ்ய இவ லிங்காதி ஞானாத் பிராக் शब्द धर्म भावनायाः अभाव प्रसंगात् किंतु भावना भाव्य निर्वर्तकत्वेन एव. நமக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும். சாப்தி பாவனாவினுடைய கரணாகாங்கையில் லிங் ஞானம் கரணமாக அன்பிக்கிறது அப்படின்னு தெரியும். இதுக்கு நம்ம முன்னாடி உதாரணம் எல்லாம் பார்த்தோம். அதாவது இப்போ நான் காம் ஆணைய அப்படின்னு ஒரு சிஷ்யனை பார்த்து சொல்றேன். ஆனா அந்த சிஷ்யனுக்கு சம்ஸ்கிருத பாஷை தெரியாது. இப்போ நான் விதிகடிதமான வாக்கியம் சொன்னதுக்கு அப்புறம் கூட அவனுக்கு பிரவருத்தியானது ஏற்படல. ஏன் ஏற்படல அப்படின்னு சொன்னா அவனுக்கு அந்த லிங் ஞானம் இல்லைன்னு தெரிகிறது. அப்போ பிரவருத்தி வர்றதுக்கு எது காரணமா இருக்கு அப்படின்னு கேட்டால் லிங் ஞானமானது காரணமாக இருக்கு இல்லையா? அந்த லிங் ஞானம் இல்லைன்னா அவனுக்கு பிரவருத்தி வரல. அதனாலதான் என்ன பண்றோம்? லிங்காதி ஞானம், லிங், லோட், தவ்ய இந்த மாதிரியான விதியை சொல்லக்கூடியதான பிரத்யங்கள் அவைகளுடைய ஞானம் காரணமாக இருக்கு.
பொதுவா நம்ம லோகத்துல இந்த காரணம் அப்படின்னு எதை சொல்லுவோம்னு கேட்டா, உதாரணத்துக்கு பாருங்க, கடத்துக்கு மிருத்து காரணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். லோகத்துல கடத்துக்கு மிருத்து காரணம்னு சொல்றோம். காரணம்னா அங்க என்ன மாதிரியான காரணமா இருக்கு? இந்த மிருத்துனால்தான் அந்த கடகாவே உண்டாறது. இந்த மிருத்து இல்லைன்னா கடகாவே உண்டாகல. லோகே அஸ்மாபிஹி கதம் திருஷ்டம் கடஸ்ய காரணம் மிருத் இத்யுக்தே மிருத்வினா கடஹ ஏவ நோத்பத்யதே தர்ஹி காரணம் இதி யம் வதாமஹ யம் பதார்த்தம் வதாமஹ சஹ பதார்த்தः தாதृश कार्य जनकः भवति. ஏவம் அஸ்தி கில, இது புரிஞ்சுக்கல. லோகத்துல அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். அத போல இங்கேயும் சாப்தி பாவனாயாக காரணம் பவதி லிங் ஞானம் இது உச்சதே சேத் லிங் ஞானேன சாப்தி பாவனா உற்பத்தியதே இது வக்தவ்யம் ஸ்யாத். நம்ம லோகத்துல வச்சுட்டு பார்த்து கடத்துக்கு மிருத்து காரணம்னு சொன்னா இந்த மிருத்து இல்லைன்னா கடகாவே உற்பத்தி ஆகாது. இப்படித்தானே பார்த்துட்டு இருக்கோம். அத போல இங்கேயும் வச்சுட்டு பார்க்கும் பொழுது சாப்தி பாவனாவுக்கு இந்த லிங்காதி ஞானம் காரணம்னு சொன்னா எப்படி சொல்லணும்? லிங்காதி ஞானம் இல்லைன்னா சாப்தி பாவனாவே இல்லைன்னு சொல்லணும். இப்படிதானே சொல்லணும். ஆனா நமக்கு புரியறதோ இல்லையோ, அந்த சப்தத்துல அந்த சாப்தி பாவனா இருக்கா இல்லையா? இப்ப நான் எதிரில ஒருத்தனுக்கு பார்த்து சொல்லியிருக்கேன் கடம் ஆணையன்னு, அவனுக்கு புரியறது புரியல அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா நான் சொன்ன சப்தத்தை சாப்தி பாவனா இருக்கா இல்லையா, பிரேரணா இருக்கா இல்லையா? அப்ப என்ன தெரிகிறது? இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? லிங் ஞானம் இருந்தாலும் இல்லைன்னாலும் சாப்தி பாவனா இருக்கதான் செய்யறது சப்தத்துல. அப்ப எப்படி நீங்க காரணமா சொல்லுவேன்? லோகத்துல நம்ம காரணம்னு எதை சொல்லுவோம்? அந்த காரணம் இல்லைன்னா காரியமே இருக்கக்கூடாது. மிருத்தி இல்லாம கடகா உற்பத்தி ஆகுமா? பார்க்கவே முடியாது அப்படி. ஆனா இங்க நீங்க எப்படி சொல்றேன்? சாப்தி பாவனாவுக்கு காரணம் எதுன்னு கேட்டா லிங் ஞானம் சொல்றேன். ஆனா அந்த லிங் ஞானம் இல்லைன்னாலும் கூட சப்தத்துல சாப்தி பாவனா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப எப்படிப்பா காரணமாகும் அப்படின்னு கேள்வி புரிஞ்சது இல்லையா? எல்லாருக்கும் இந்த கேள்வி புரிஞ்சிருக்கா? என்ன கேட்டா, இந்த காரணமானது எல்லா இடத்துலயும் ஜனகமாகத்தான் இருக்கணுங்கிறது இல்ல. சில இடத்துல நாம எதற்கு காரணம்னு சொல்றோமோ, உதாரணத்துக்கு இந்த சாப்தி பாவனைக்கு லிங் ஞானம் காரணம்னு சொல்றோமே, அந்த காரணம் சாப்தி பாவனத்துக்கு காரணம் இல்ல. சாப்தி பாவனையில சாத்தியமா எது இருக்கோ அதற்கு காரணம், அதை உற்பத்தி பண்றது அப்படின்னு சொல்லி கொடுக்க போறான். முதல்ல இங்க இந்த பங்கி சமன்வயப்படுத்தி காமிக்கிறேன். கரணாகாங்காயாம் லிங்காதி ஞானம் கரணத்வேன சம்பத்தியதே தஸ்ய கரணத்துவம் ந பாவனோத்பாதகத்வேன. அதாவது கரணத்துவம்னு சொன்னா நீங்க இப்படி எடுத்துக்கூடாது, இந்த லிங்காதி ஞானம் சாப்தி பாவனையே உண்டு பண்ணினது அப்படின்னு எடுத்துக்க கூடாது. எதை போல? சன்னிகர்ஷஸ்ய இவ ரூபாதி ஞானே. சன்னிகர்ஷான் இருக்கு இல்லையா, சம்பந்தா. என் எதிரிலே ஒரு புஸ்தகம் இருக்கு. இந்த புஸ்தகத்துக்கும் என்னுடைய சக்ஷுஷுக்கும் ஒரு சம்பந்தா ஏற்படும். சன்னிகர்ஷா ஏற்பட்டால் மட்டும்தான் என்ன உண்டாகும்? ரூப விஷயக ஞானமானது ஏற்படும். இப்ப அந்த புஸ்தகத்தையே பார்க்கல, ஆனா இந்த புஸ்தகத்துடைய ஞானம் எனக்கு வந்துருது, சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. புஸ்தகத்தை பார்க்கலைன்னா எனக்கு எப்படி அந்த புஸ்தக ஞானம் வரும்? அப்போ இந்த சன்னிகர்ஷா இருக்கே, சக்ரு சன்னிகர்ஷா, இது ரூப ஞானத்தை புதுசா உண்டு பண்றது. எப்படி? நான் லௌகிக உதாரணம் காமிச்சேன் இல்லையா, மிருத்தானது கடத்தை உண்டு பண்ணினதுன்னு. அத போல இங்க இந்த சன்னிகர்ஷா இருக்கே, இது ரூபாதி ஞானத்தை உண்டு பண்ணினது. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? சன்னிகர்ஷா இல்லைன்னா ரூப விஷயக ரூபாதின்னு இருக்கு, ரூபம் சங்கியா இந்த மாதிரி எதை வேணா எடுத்துக்கலாம். இந்த ரூப விஷயகமான ஞானமே ஏற்படாது.
எப்போ சன்னிகர்ஷம் சக்ஷு சன்னிகர்ஷம் இல்லைன்னா, மிருத் இல்லைன்னா கடகாவே உற்பத்தி ஆகாது. அத போல இங்க சொல்லாதீங்கோ அப்படின்னு வெதிரேக திருஷ்டாந்தம். சரியா? பாருங்க, நல்லா பாருங்க. தஸ்யச்ச கரணத்துவம், தஸ்யச்ச கரணத்துவம் இत्युक्ते லிங்காதி ஞானஸ்ய கரணத்துவம் ந பாவனா உற்பாதகத்வேன, சாப்தி பாவனையே உண்டு பண்றதாக கரணத்துவம்னு எடுத்துக்காதீங்கோ. எதை போல லோகத்துல நீங்க சொல்லிட்டு கேள பிருத் கடம் பிரதி காரணம் அல்லது சன்னிகர்ஷா சக்ஷு சன்னிகர்ஷா ரூபாதி ஞானம் பிரதி காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேள, அத போல இங்க சொல்லாதீங்கோ. அப்படி சொன்னா என்ன ஆயிடும் அப்படின்னா, சன்னிகர்ஷாத் பிராக் ரூபாதி ஞானம் பவதிவா? கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். சன்னிகர்ஷம் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு ரூப விஷயகமான ஞானம் ஏற்படுமா? மிருத்து இல்லாத பொழுது கடகா ஏற்படுமா? ஏற்படாது. அதுதான் சொல்லி கொடுக்குற. ஒருவேளை நீங்க அத போல இங்கேயும் நீங்க காரிய காரண பாவத்தை சொல்லணும் ஆசைப்பட்டேன்னா என்ன ஆயிடும் தெரியுமா? சன்னிகர்ஷாத் பிராக் ரூபஜானஸ்ய இவ, அதாவது சன்னிகர்ஷம் ஏற்படுவதற்கு முன்னாடி இந்த ரூபஜானம் ஏற்படாது எப்படியோ அத போல இங்கேயும் லிங்காதி ஞானாத் பிராக், லிங்காதி ஞானம் ஏற்படுவதற்கு முன்பாக தர்ம பாவனாயாக அபாவ பிரசங்கா, அதாவது லிங்காதி ஞானம் இல்லைன்னா சாப்தி பாவனாவே உண்டாகாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துடும். அதாவது காரிய காரண பாவத்தை நீங்க இந்த இல்லன்னு ஆயிடுமா அப்படின்னு ஆயிடும். அதாவது நீங்க காரிய காரண பாவத்தை இப்படி வச்சிருந்தால், எப்படி வச்சிருந்தால் சன்னிகர்ஷ ரூபஞானத்துக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல எந்த மாதிரியான ஒரு காரிய காரண பாவம் இருக்கோ, மிருத்துக்கும் கடத்துக்கும் நடுவுல எந்த மாதிரியான ஒரு காரிய காரண பாவம் இருக்கோ அதே மாதிரி காரிய காரண பாவம் தான் இங்கேயும் நீங்க எடுத்திருந்தால், அதாவது லிங்காதி ஞானத்துக்கும் சாப்தி பாவனுக்கும் அதே மாதிரியான காரிய காரண பாவத்தை எடுத்திருந்தால் இப்படி ஒரு தோஷா வந்துடும். எப்படி தோஷா? சன்னிகர்ஷம் வர்றதுக்கு முன்னாடி ரூபாதி ஞானம் ஏற்படல, அத போல லிங்காதி ஞானம் வரலன்னா சாப்தி பாவனாவும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துடும். ஆனா அப்படி இல்ல, கேக்குறது இந்த சாப்தி பாவனாங்கிறது அதுக்கு முன்னாடி இல்லவே இல்லைங்கிற மாதிரி ஆயிடும் இல்லையா? அப்போ அப்படின்னு ஆயிடும். அதுதான் சொல்ற தோஷம். அப்படி நம்ம இல்ல, வாஸ்தவத்துல அப்படி இல்ல. அது பாட்டு இருந்துட்டு இருக்கு, நமக்கு தெரியல, அவ்வளவுதான். லிங்காதி ஞானம் வந்தால் சாப்தி பாவனை தெரியறது, அவ்வளவுதான். அதனாலதான் அந்த மாதிரி காரிய காரண பாவத்தை இங்க சொல்லாதீங்கோன்னு சொல்றான். சன்னிகர்ஷாத் பிராக் ரூபஜானஸ்ய இவ லிங்காதி ஞானாத் பிராக் தர்ம பாவனாயாக அபாவ பிரசங்காத், அபாவம் வந்துடும்னு சொல்றான் அப்படின்னு அர்த்தம். அது நமக்கு இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப எப்படிதான் இங்க காரிய காரண பாவா அப்படின்னு கேட்டா, கிந்து பாவனா பாவிய நிர்வர்த்தகத்வேனா, பாவனாயாக சாப்தி பாவனாயாக யத் பாவ்யம் இत्युक्ते ஆர்த்தி பாவனா தத் உத்பாதகத்வேன காரிய காரண பாவா. அதாவது இந்த லிங்காதி ஞானம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, சாப்தி பாவனாவினுடைய சாத்தியமாக இருக்கக்கூடியதான ஆர்த்தி பாவனையை உண்டு பண்ணி கொடுக்கிறது. அந்த வகையில லிங்காதி ஞானம் சாப்தி பாவனா பிரதி காரணம் பவதி அப்படின்னு அதற்கு ஒரு திருஷ்டாந்தம் காமிக்கிறான். எதை போல? லிங்காதி ஞானம் ஹி சப்த பாவனா பாவிய ஆர்த்தி பாவனாம் நிர்வர்த்தயதி குடார இவ சேதனம். கதமஸ்தி பஷ்யத்து. விருக்ஷேதனம் கர்த்தவியம், சேதனம் அത്ര சாத்தியம். சேதனம் பிரதி புருஷேன சேதனம் சம்பாதனீயம் அஸ்தி. புருஷஸ்ய சாதனம் கிம் इत्युक्ते कुठारः. तर्हि पश्यतु, कुठारः पुरुषस्य साधनम् इति वक्तुं शक्यते वा? सामान्यतया प्रयोगः भवितुम् अर्हति वा? वक्तुं शक्यते, वाक्यप्रयोगः भवति, कार्यकारणभावः. परन्तु पुरुषं प्रति इदं कारणम् इत्युक्ते पुरुषम् उत्पादयति इत्यर्थः वा? कुठारः पुरुषस्य कारणम् इत्युक्ते
इदं रीते अयं कुठारः पुरुषमुत्पादयति इत्यर्थः वा अथवा पुरुषेण यत् साध्यमस्ति तम् उत्पादयति इति कृत्वा पुरुषस्य कारणमिति व्यवहारः इति वा நான் மறுபடியும் சொல்றேன் ஒருத்தனுக்கு மரத்தை ரெண்டா வெட்டணும் புருஷனுக்கு எது சாதனமோ அதை பத்தி காரணமா இருக்கும் புருஷனுக்கு எது சாதனமோ புருஷனுக்கு எது சாத்தியமோ அதுதான் கரெக்ட் அதுதான் சொல்ல போறேன் ஒருத்தன் மரத்தை ரெண்டா வெட்டணும்னு நினைக்கிறான் அவனுடைய சாத்தியம் இப்போ துவைதி பாவா ரெண்டாக பிளத்தல் அவனுக்கு எது சாதனம்னு கேட்டால் குட்டாரகா அதை எப்படி சொல்றோம் அந்த மனிதனுக்கு சாதனம் இதுதான் காரணம் இதுதான் குட்டாரகா அப்படின்னு சொல்றோம் ஸ்லோகத்தை விவகாரம் பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த குட்டாரகா காரணம்னு சொன்னா குட்டாரம் தான் அந்த மனுஷனை உற்பாதம் பண்ணினதுன்னு இல்லை அப்படி அர்த்தம் இல்லை அந்த மனுஷனுக்கு எது சாத்தியமா இருக்கோ அதை இது உற்பாதனம் பண்ணி கொடுக்கறது அதனால இந்த குட்டாரகா புருஷனுக்கு சாதனம்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்படி விவகாரம் லோகத்துல இருக்கு இல்லையா அத போல இந்த லிங்காதி ஞானமானது சாப்தி பாவனாயாக சாதனம் காரணம் ஜனகம்னு சொன்னா ந சாப்தி பாவனாம் உற்பாதயதி கிந்து शाब्दी भावनायाम यत् साध्यम आर्थी भावना ताम उत्पादयति तस्मात् लिंगादि ज्ञानम शाब्दी भावनायाः कारणम इत्युच्यते இதெல்லாம் நல்லா புரிஞ்சுதா இது புரியுது இதத்தான் இங்க சொல்லிருக்கா பாருங்க லிங்காதி ஞானம் ஹி शब्द भावना भाव्य आर्थी भावना निर्वर्तयति इत्युक्ते निष्पादयति उत्पादयति इत्यर्थः कुठार इव छेदनं कुठारः यथा पुरुष साधनम् इत्युच्यते परन्तु पुरुषस्य यत् साध्यं छेदनं तन्निर्वर्तयति इति कृत्वा पुरुष साधनम् इति व्यवहारः तथा अतः लिंगादि ज्ञानस्य करणत्वेन अन्वयः इति शाब्दी भावनायां साध्याकांक्षायां किम् अंशत्रय विशिष्ट आर्थी भावना अन्वयति इत्युक्तम् अनन्तरं करणाकांक्षायां लिंगादि ज्ञानं करणत्वेन अन्वयति इत्युक्तम् एतावता अत्र समापयामः अग्रे तृतीयाम् आकांक्षां श्वः प्रतिपादयामः यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम् अनंत गुण संपन्नम अनंत भजन प्रियम अनंत रूपिणम वंदे गुरुमानंद रूपिणम